நீதி மையம் என்ற கட்சி தேர்தல் இல்லாத ஒரு அரசியல் செய்யலாம் என்ற முடிவோடு தான் நாங்கள் இத்தனை நாள், மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் தம் கட்டிக்கிட்டு இருந்தோம். மூச்சு முட்டத்தான் செய்தது. இருந்தாலும் நம்மளுடைய வேலை இது, நம்ம செஞ்சுட்டு போகலாம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறு துளி பெரு வெள்ளமாகும் என்று நம்பி பக்கெட்டாக நாங்கள் நற்பணிகளை எவ்வளவுதான் கொண்டு எடுத்தாலும் கீழே நின்று பக்கெட்டில் ஓட்டை போடுவதற்கு நிறைய அரசியல்வாதிகள் இருந்தார்கள். நாங்கள் சேர்த்ததெல்லாம் ஒழுகி வீணானது, விழலுக்கு போனது. அந்த கோபமும் ஒரு புறம். இதையும் விட இனி பிறகுதான் நாம் அரசியலுக்கு வந்தோம். நான் முதலில் வந்தேன். இதற்கு முன்னால் இவர்களை எல்லாம் நான் சந்தித்தது கூட கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த சங்கமம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் இது ஒரு கலெக்டிவ் கான்சியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நாம் ஒத்த சிந்தனையுடையவர்கள். என்னை வெவ்வேறு நிலையில் கட்சி ஆரம்பித்தால் என்ன என்று யோசனை சொன்னவர்கள், ஆரம்பிக்க போகிறீர்கள் போல் இருக்கிறது என்று நண்பர் பொன்னுசாமி போல் என்னை முதலில் வந்து பார்த்து ஆரம்பித்தே ஆக வேண்டும், அதற்கான சாயல்கள் தெரிகிறது என்று முதலில் பிக் பாஸ் ஷோவில் என்னை வந்து சந்தித்தவர், பிறகு என்ன செய்கிறீர்கள் என்று என்ன செய்கிறீர்கள் என்று விசாரிக்க வந்திருக்கிறார் போல் இருக்கு போலீஸ் ஆபீசர்னு பார்த்தா மௌரியா அவர்கள் நான் உங்களுடன் இணைய வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். யாரோ என்ஜிஓ அம்மா நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஏதாவது விழாவுக்கு கூப்பிட வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். விழாக்கு தான் கூப்பிட வந்தாங்க அவங்க. ஆனால் அந்த வழியிலிருந்து அவர்கள் நாம் செய்வதை பார்த்து ஈர்க்கப்பட்டு இன்று இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உமாதேவி அவர்கள் நான் விவசாயம் செய்ததில்லை, ஆனால் விவசாயத்தை பற்றி நிறைய அரட்டை அடிப்பேன். அப்படி